நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே ஏடிஎம் கொள்ளையர்கள் பிடிபட்ட பரபரப்பு காட்சி என்பது வெளியாகியிருக்கிறது. திருச்சூரில் 3 ஏடிஎம்களை உடைத்து கொள்ளையடித்தவர்கள் குமாரபாளையம் அருகே பிடிபட்டார்கள். அவர்களை பிடித்தபோது எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. வெப்படை அருகே ஏடிஎம் கொள்ளையர்கள் பிடிபட்ட பரபரப்பு காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஏடிஎம் கொள்ளையர்களை போலீசார் பிடித்தார்கள். பல்வால் மாவட்டத்தைச் சேர்ந்த இர்ஃபான், சஃபீர்கான், ஷவுகீன், முபாரிக் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது புதிய காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. என்னென்ன காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன? நிச்சயமாக இந்த கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து ஏடிஎம் 3 மையங்களில் கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற 7 பேர் கொண்ட கும்பலை குமாரபாளையம் அருகே நேற்று முன்தினம் தமிழ்நாடு போலீசார் மடக்கி பிடித்தனர். இதில் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார், மற்றொருவர் காயமடைந்திருக்கின்றார். 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் ஒரு சினிமா பாணியில் நிகழ்ந்தது. குறிப்பாக ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு போலீசார் இவர்களை துரத்தி சென்று மடக்கி பிடித்தார்கள். பச்சாபாளையம் பகுதியில் இருந்து உள்ளே வெப்படைக்கு வரக்கூடிய பகுதியில் சாலையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மீதும் இவருடைய கண்டெய்னர் லாரி மோதியது. இந்த காட்சிகள் அடுத்தடுத்து வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது புதிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக சன்னியாசிப்பட்டி அருகே அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் மீது மோதிய பொழுது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களை மடக்கி பிடித்திருந்தனர். அந்த சமயத்திற்கு அங்கு சென்றிருந்த போலீசாரும் அவர்களை பிடித்து கைகளை பின்னால் கட்டி அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த நேரடி காட்சியானது பதிவாகி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதில் பொதுமக்களும் போலீசாருக்கு உதவியாக அந்த இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை பிடித்து அவர்களை கைகளில் கட்டுவதும் அவர்களை குண்டுக்கட்டாக அப்படியே தூக்கி கொண்டு வந்து போலீசாரிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சன்னியாசிப்பட்டியில் இவர்கள் மடக்கி பிடித்து அங்கிருந்து வெப்படைக்கு அழைத்து வரப்படும் போதுதான் அந்த கண்டெய்னரையும் ஆட்கள் இல்லாத பகுதியில் நிறுத்தி அந்த சோதனையிடும் பொழுது அதிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போதுதான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமும் அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கின்றன. இந்த சம்பவத்தில் தான் 5 பேர் கைது செய்யப்பட்டு 10ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே காயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய முகமது ஹஸ்ரு என்ற அஜர் அலி தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வருகிறார். அவரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதற்காக குமாரபாளையம் குற்றவியல் நடுவர் மாலதி நேரடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்று நேரில் அந்த குற்றவாளியை விசாரித்து அவரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றார். இதற்கான நடவடிக்கைகளிலும் வெப்படை போலீசார் தற்பொழுது இறங்கி இருக்கிறார்கள். அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய இது போன்ற அந்த புதிய காட்சிகளால் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் பரபரப்பு என்பது தொடர்ந்து நீடிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.